அக்ஷரமணி மாலை படித்திருக்கிறீர்களா? ரமணர் எழுதியது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அதுல ஒரு வரி சொல்லுவார், ஐம்புல கள்வர்கள் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலா. கேக்குறார் ரமணர். அருணாச்சலா, இந்த ஐம்புல கள்வர்கள் யாரு? இந்த 5 விஷயம் தானடா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்குது. தோல், நாக்கு, மூக்கு, கண், செவி. இந்த ஐம்புல கள்வர்கள் உள்ள புகுந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்கிற 6 குற்றங்களா மாறி உன்னிலிருந்து என்னை பிரிச்சு கஷ்டப்படுத்துறாங்களே. இந்த திருடர்கள் உள்ள புகும்போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? சரணாகதி நிச்சயம். ஏன்? நீ தானே உள்ள இருக்க. அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையோ அருணாச்சலான்னு இறைவன் மேல தூக்கி போட்டாரு. இறைவன் பாக்குறாரு, புடிச்சிட்டானே. அதற்கு பிறகு ஒரு வரி போடுவார். இறைவன் போறாரு, ஐயோ இப்ப மொத்தமா பழி நம்ம மேல இல்ல போறான். இப்ப திருப்பி இவன் தப்பு பண்ணதான் நம்ம கேட்கவே முடியாது. அப்ப இவனுக்கு பாவ கர்ம கணக்கை நம்ம எழுதவே முடியாது. இவன் மொத்த கணக்கு நம்ம மேல எல்லாம் திருப்பிட்டான். ஒருவன முனையன்றி வேறு யார் உல இதுவும் உன் சூதே அருணாச்சலான்னு வரும். உனையன்றி வேறு யார் உலார் இதுவும் உன் சூதே அருணாச்சலான்றார் இறைவன். ஆஃபர் ஏண்டா, அடுத்து உன்னை கேக்குறேன், நீ இல்லையான்னு கேட்டா அது கூட பரவாயில்ல, இந்த ஐம்புல கள்வர்கள் முதல்ல யாருன்னு கேக்குறாரு. நல்லா புடிங்க. ஐம்புல கள்வர்கள்னு நான் சொன்னனே, டே அது யாருடா? நீ தானே. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற ஒருத்தன் இருக்கானா? அப்ப ஐம்புல கள்வர்களும் நீதான், அகத்துல இருக்கிறதும் நீதான், இந்த திருட்டுத்தனம் பண்றவனும் நீதான், இந்த சூதம் நீதான், என்னை மயக்கிறவனும் நீதான், மயங்குறவனும் நீதான், மயக்கமும் நீதான், கர்மமும் நீதான், கர்ம வினையில தான் எனக்கு காப்பாற்ற எல்லாம் நீதான். போடா, உனையன்றி வேறு யார் உள்ள இதுவும் உன் சூதே அருணாச்சலா எனும் பொழுது கர்ம வினை நில்லா.